ஆங்குலர், ரியாக்ட், வியூ இந்த மாதிரி சிங்கிள் பேஜ் வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம்வொர்க் வந்ததுக்கப்புறம் டைப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நிறைய டெவலப்பர்ஸ் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரௌசர்ஸ் அண்ட் வெப்சைட்டில் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத பை டிஃபால்ட்டாக சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த டைப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத கற்றுக்கணும்? ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணும்போது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு வேல்யூ அசைன் பண்ணும்போது அதில் ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரன் டைமில் தான் செக் பண்ண முடியும். கம்பைல் டைமில் செக் பண்ண முடியாது. சில அட்வான்ஸ்டு கான்செப்டான அப்ஸ்ட்ராக்ஷன், இன்டர்ஃபேஸ், ஜெனரிக்ஸ் இது எல்லாத்தையுமே ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்ட்ரைட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் பெருசாக அந்த கோட் ரீடபிலிட்டி அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்டில் ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதாவது கோடை வாசிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். இந்த இடத்துல தான் இந்த டைப்ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும்னா, டைப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்டுடைய சூப்பர் செட். அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் கோடு எல்லாத்தையுமே டைப்ஸ்கிரிப்டில் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி டைப்ஸ்கிரிப்டில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணும்போது அதில் ஏதாவது எரர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கம்பைல் டைம்லேயே செக் பண்ண முடியும். அட்வான்ஸ்டு ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாத்தையுமே டைப்ஸ்கிரிப்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் டைப்ஸ்கிரிப்டில் என்ன தான் ப்ரோக்ராமிங் பண்ணாலுமே அது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்டாக கம்பைல் ஆகி தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ உங்களுக்கு